நண்பர்களே, எல்லாருக்கும் நம்ம உறவுகள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி காலையில சாமி கும்பிடுறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். காவியா குளிச்சுட்டு இருக்கா, அப்பாவி அப்பா குளிச்சுட்டு வந்தாச்சு, நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு பிரசாதம் தான் வீட்டுல போட ஏன்னா 3 பேர் தான் இருக்கும் அப்படின்னா ஒரு கொலக்கட்டை மட்டும் போதும், மோதகம் கொலக்கட்டை அப்படி போறேன். அதுக்கு பூரணம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் அவள் பொரியல ஸ்வீட்டு பழங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாம் சாமி கும்பிடுறத நம்ம லைனா 1 by 1 பார்ப்போம். சரியா? இப்ப மோதகம் ரெடி பண்ணிட்டு சரி, அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறத பார்ப்போம். விநாயகரை கும்பிடுவோம். ஆமா, எல்லாரும் உங்க வீட்லயும் சாமி கும்பிடுங்க. நல்லா இறைவனை வேண்டிக்கோங்க. நம்ம உறவுகள் அனைவருக்காண்டி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது விழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் வர்ற விநாயகர் சதுர்த்தி முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எதுவுமே தொடங்குறோம். அதே மாதிரிதான் இதுல இருந்து ஒவ்வொரு விழாக்களா தொடங்கும். அடுத்து சரஸ்வதி பூஜை வரும், அடுத்து தீபாவளி வரும், பொங்கல் வரும், சித்திரை 1 வரும். எல்லா ஃபெஸ்டிவலும் இந்த கணவதி விநாயகருக்கு நடத்தித்தான் வரும். பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குங்கள்மாங்கல்ல, அதுக்குதான் அர்த்தம். சரி, ஆயிடுச்சு. ஆமா, தண்ணியா இருக்குங்களா? கட்டி ஆயிடுச்சா? தேங்காய் போட்டு கட்டி ஆயிடுச்சோ? அது நேரம் கடலை மாவு கடலை பருப்பு தானே, கட்டி ஆயிடும். இது நீங்க எப்பவுமே ஆஸ் யூசுவல் கேட்கற ஒரு கேள்வி கொஸ்டின் கேட்கலையே இன்னைக்கு. என்ன கொஸ்டின்மா? ஏமா விழாமானம் அப்படின்னு கேட்க. விநாயகருக்கு பெரிய கொலக்கட்டையா ஒண்ணு அவிக்கணும். அது இல்ல, பூரணம் ஏன் விழாமானம் கேட்கலையே? பூரணத்தை பாதி பூரணத்தை எடுத்து பிரிட்ஜ்ல வச்சுக்கிடுவேன். சுச்சியும் கிச்சியும் கேட்டா காயா போட்டு கொடுப்பேன் ஸ்கூல் போயிட்டு வந்தானா. அதனாலதான் தெரியாதா எனக்கு. ஆமா, மோதகம் ரெடி ஆகிவிட்டது. ஒரு தட்டை அங்க அவிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு, இன்னொரு தட்டை நெக்ஸ்ட் இது அதுங்களையும் அது வேகக்குள்ளையும் இதை வச்சுட்டு கீழே ஊற்றுப்பேன். கை தவறு அந்த இதுல நம்ம கைப்படாம வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் நாளும் வச்சு சாப்பிடலாம். எடுத்து ஒரு சுசியை போட்டுக்கலாம், கொலக்கட்டையா வச்சுக்கலாம், அப்புறம் இட்லியை வச்சுக்கலாம், செனை இட்லி. இது ரெசிபி வேணுங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் எப்படி பண்றதுன்னு போடுறேன். சரியா? 1 by 1 விநாயகர் கொலக்கட்டை பெரிய கொலக்கட்டை உள்ள வச்சாச்சா? இல்ல, வைக்கல. நான் கடைசியா தான் வைக்கிறேன். அது கடைசியா தான் வைக்கிறேன். சரி, இந்த வடை வேண்டிருக்கேன். நீ வடை சாப்பிட்டுக்கோ, காலையில் ஒரு வடை சாப்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச பருப்போட வேண்டிருக்கேன். டீ முடிஞ்சா போடு, அவ்வளவுதான். ஆமா, தங்க நேரம் ஆகட்டும். ஏன்னா 10 மணிக்கு கும்பிட்டு முடிக்கணும். நம்ம ரெடி ஆயிடுச்சா? விநாயகர் ரெடி ஆயிட்டாரா? கண்ணு மட்டும் வைக்கணும். இப்போ விநாயகர் சூப்பரா கண்ணு வச்சுட்டு பாடு. நல்லா இடம்லாம் குப்பையா கிடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டு ஒதுங்க வைக்கணும். சரியா? இந்த வடையை மட்டும் சாப்பிட்டுருப்பாங்க. வடைய சாப்பிடுறேன். இந்த வரேன். சரி, கண்ணு வைக்கிட்டா? வையே. இந்த ஒரு கொலக்கட்டை தான் இருக்கு, இங்க மட்டும் வச்சுட்டு கண்ணு வச்சுட்டு உள்ள அழிய வச்சுட்டு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும்ல. ஆமா, நான் இதை முடிச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு போனோம். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு நம்ம அண்ணன் செல்லப்பாண்டி அம்மா கல்யாணம். ஆமா, சொந்தக்காரங்க கல்யாணம். அப்புறம் சுட்டி மகள் லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு லீவு. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், இன்னைக்கு எனக்கும் காவியாக்கும் தான் சாப்பாடு. என்ன சாப்பாடு பண்ண போறீங்க உங்களுக்கு? அதான் எங்களுக்கே தெரியல. சரி, என்ன வைக்க போறேன் அப்படின்னா காஞ்ச திராட்சை. அதாவது இதுல உலர் திராட்சையிலேயே கருப்பு திராட்சை இருக்கு தெரியுமா? ஆமா, அது விநாயகர் கண் வச்சாச்சு. கண் திறந்துட்டாருன்னா நல்லா இருக்காரா? சூப்பரா இருக்காரு. சிம்பிள் பிளேயர். நம்ம வீட்டுல இன்னைக்கு 3 விதமான பிளேயர் வேற போறாங்க. எந்த 3 பிளேயர்? யாராரு? இவர் ஒண்ணு வந்துட்டாரா? அடுத்து மஞ்சள் பிளேயர். சரி, மஞ்சள்ல பிளேயர் பிடிக்க போறேன். அடுத்து அச்சு வெள்ளை பிளேயர். 3 விநாயகர் இருக்காரு வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல கற்ப விநாயகர் எப்பவும் இருக்காரு. இது இன்னைக்கு வைக்கணும். இன்னும் ஒண்ணு வைக்கணும், சாணியில வைக்கணும். சாணி கிடைக்கல, நம்ம இருக்கிறதே அவுட்டர்ல இருக்கோம். சாணிக்கு எங்க போய் அலையே? அதே மாதிரி நம்மளுடைய யாருக்குன்னே நம்ம வன்னி விநாயகர் இருக்காரு. ஆமா, அது ஏற்கலம் பிள்ளையா இருக்காரு. அதனால இப்ப இன்னைக்கு சரி வாங்க பாப்போம். மஞ்சள் பிள்ளையார் ரெடி. சரியா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன். என்ன இதுல நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். அப்படி இதுல தும்பிக்கை மாதிரி இப்படி பிடிச்சு விட்டுருவேன். தும்பிக்கை பிடித்தால் நம்பிக்கை உண்டு.
அப்படித்தானே? நம்பிக்கை வைத்து தும்பிக்கையை பிடித்தால் வாழ்வில் மேன்மை அடையலாம். அப்படி ரைட்டு. நம்பிக்கை வைக்கணும் எந்த ஒரு இதுக்கும். இப்ப இதுல குங்குமம் வச்சிருவோமா? சூப்பர். விநாயகர், மஞ்சள் விநாயகர், லைட்டா வச்சிருப்போம், கொஞ்சம் தெரியுற மாதிரி. கண்ணு வைக்க வேண்டாமா? கண்ணு வைக்கணும். போன் வந்துருச்சு, அது வாட்டில் அடிக்கட்டும். போன்ன்றது அடித்தானே செய்யும். ஓகே, போதுமா? ரைட்டு, போதும். ரைட், சூப்பரா இருக்கு. இது வச்சுட்டோனா, அப்புறம் இது வந்து அச்சு வெள்ள பிள்ளையார். இது எப்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு நான் வைப்பேன். அது மூலியம் ஒரு எறும்பு ஓடுது வருங்க. அச்சு வெள்ளத்துக்கு அது மூலியம் எறும்பு வந்துருச்சு. ஓகே, போதும். இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் வச்சு நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். சரியா? எல்லாருக்கும் பிடிச்ச மறிக்குழம்பு. மறிக்குழம்பு வந்து அம்மனுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வச்சுட்டு விநாயகர் வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. விநாயகர் உட்கார்ந்துட்டாரு. வணக்கம் வணக்கம் உறவுகளே. இந்த விநாயகரும் உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து அப்பா வந்து வேஷ்டி கட்டல பேண்ட் ஷர்ட் போட்டு தான் சாமி கும்பிட போறேன். ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப மதிய சாப்பாடு இங்க கிடையாது. அது சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு ரோல்கிட்ட. ஏன்னா நம்ம 2 பேருக்கு தான் சாப்பாடுறா. சரி, சரியா? ஏன் நானும் போகலையான்னு கேட்பாங்க சொந்தக்காரங்க வீடுதான். நான் ஏன் போகலன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போமே. ஒரு நாள் காவியாளுக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்ட் இருக்குனால, அதனால காவியாவோட பொண்ணு அம்மா நினைச்சிட்டேன். அதனால இப்போ இவருக்கு வச்சிருவோமா? அம்மா ரெடி பண்ணுங்க, சாமி கும்பிடுவோம். மணி 10 ஆயிடுச்சு. இவருக்கு பிடிச்ச எப்பா ஊடல் நடந்துட்டு இருக்காது. ஊட நடப்பாங்க. நீ எந்திரிச்சு இந்த பக்கம் வா. நீ எந்திரிச்சு ஆட்டி இந்த கேமராமேன் நீ இருந்த இடத்துக்கு கடை கொடுக்காம நீ எடுக்க. அருகம்புல் வந்து நான் வீட்டுல வாங்கிட்டு வந்து, அதாவது அருகம்புல் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சோம். வீட்டுல கட்டினது. அது அவருக்கு பிடிச்ச மாலை. அந்த மாலை என்ன மாலை? எருக்களம்பூ மாலை. வெள்ளை இருக்கு. அந்த மாலையை காணும். இந்த இருக்கு போட போறேன். இந்த முதல்ல அருகம்புல் மாலையை வச்சுட்டு வந்துடுறேன். காவியா வந்துட்டியா? காவியா, ஓகே. இந்த பாருங்கள், இது என்ன தெரியுமா? தேங்காய் எண்ணெய் விளக்கு. விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கு தான் போடணும். அது ஏன்னா உங்க படிப்பு காண்டி. எப்பவும் அப்பா வந்து திங்கக்கிழமை தேங்காய் எண்ணெய் விளக்கு போடுவேன் விநாயகருக்கு. இன்னொன்னு, எத்தனை பிள்ளையா இருக்காரு பாரு. இது வந்து வன்னி மரத்து விநாயகர். இது வந்து வன்னி மரம் விநாயகர். அப்புறம் பக்கத்துல இருக்குது எருக்களம் பிள்ளையாரு. வெள்ளை எருக்களம் செடி இருக்குல்ல, அந்த இதுல செஞ்ச விநாயகர். அதுக்கப்புறம் கீழே பாரு கல் விநாயகர். இது வந்து பிள்ளையார்பட்டியில வாங்க. ஆமா, கல் விநாயகர். அவருக்கு ஒரு அருகம்புல் வச்சிருவோமா? ரைட், சூப்பர். அப்புறம் இங்க நார்மல் விநாயகர். அவர் விநாயகர், அந்த விநாயகர், ஏகப்பட்ட விநாயகர். குளக்கட்டை விநாயகர், கற்பக விநாயகர் இருக்காரு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ஏழுமலையா நம்ம அது நிறைய இருப்பாரு. என்ன போலாம் பாருங்க. மல்லிகைப்பூ போட்டாச்சா? அடுத்து பாருங்க செவ்வந்தி பூ மாலையும் கட்டிட்டேன். இந்த இருக்கு பாரு காவியா. இதுதான் காவியா அவருக்கு பிடிச்ச எருக்களம்பூ மாலை. இது என்ன வித்தியாசமா இருக்கு? ஆமா, எருக்களம்பூ, வெள்ளை எருக்களம்பூ. அதுல செஞ்ச மாலை. அந்த செடியில பூ பூக்குள்ள அதுல வெள்ளை எருக்களம் சேர்ந்து அதுதான் அவருக்கு. அதை போட்டுருமா? அவருக்கு பிடிச்ச கொலக்கட்டை லட்டு இருக்கு தெரியுமா? அவருக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல? எனக்கும் பிடிக்கும். நீ சாப்பிட மாட்டியா? அப்படின்னா எனக்கு கொலக்கட்டை அவ்வளவு பிடிக்காது. லட்டு பிடிக்கும்ல? லட்டு பிடிக்கும். இதே மேல மட்டும் வச்சிருவோமா இந்த பூவை? இங்க வைக்கிறதுக்கு போட்டா கவுந்துரும், வீட்டு தாங்க மாட்டாக்கு. அப்படி மேல மட்டும் மேல மட்டும் வச்சிருவோமா? இல்ல பாருங்க, இல்ல இப்படி பாருங்க. சும்மா வச்சு காட்டு. சும்மா அப்படி போட. அப்படி சும்மா விநாயகர் இது மறைக்குது, வெள்ளை எருக்கம்பூ மறைக்குது. அப்ப நான் எந்த செய்யலாம்? போட்டனா இப்போ இது அந்த எருக்கல மாலையை கொஞ்சம் வெள்ளை தூக்கி போட்டு இந்த வரேன். இதை இங்க வச்சிடலாம். ஓகேவா? வெள்ளை தூக்கி போடணுமா?
இல்லடா வெளியில அவருக்கு தெரியுற மேல தெரியும், அங்க பாரு, அங்க தெரியுற மாதிரி. இப்படி ஓகேவா? இப்போ ஓகேவா? சூப்பரா இருக்கா பிளேட் கட் விநாயகர். மல்லிகைப்பூ மேல போட்டுரு, அவ்வளவுதானே. ஓகே, எனக்கு பிடிச்ச கடவுள். எல்லாருக்குமே பிடிக்கும். இல்ல எனக்கு ஸ்பெஷலா பிடிக்கும் வேற. ஓகே ரைட்டா? இப்ப நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு? சூப்பரா இருக்கு. ரைட், இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெண்ட்ல இருந்து விளக்கேமா. இல்ல இருந்து பிளேயர் இப்படி கான்செப்ட். இங்க ஒரு பிளேயர், இங்க ஒரு ரெண்டெல்லாம் வைக்கணும் பாருங்க. அம்மா வைக்கிறத காட்டுங்க, நம்ம உறவுகள் பாக்கட்டும்டா. வெத்தலை பாக்கு பழம், தேங்காய் உடைச்சு வைக்கணும். அந்த கழுவுன தேங்காய் எடுத்துட்டு வாங்க. இந்த சொல்லு. தேங்காய் விநாயகர் என்ன? கொஞ்சம் பொறுமையா காமிச்சிட்டு போலாம். இது இப்படிதான் காமிக்கணும்ல. பொறுமையை பத்தி ஏற்கனவே நீங்க காமிச்சிட்டாங்க, ஏற்கனவே அப்பா காமிச்சிட்டாங்க. காட்டியாச்சு. பொறுமையை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு ரொம்ப பொறுக்க முடியல. ஓகே, இப்போ வந்து நாம இந்த விநாயகரையும் வச்சிருவோம். சரியா? இந்த விநாயகர் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் விநாயகர். ஓகேவா? கவி அங்க இரு. அடுத்தால அச்சு இல்லை. அவருக்கு பிடிச்ச அவல் பொரி கடலை லட்டு வச்சுட்டோன்னா இந்த தேங்காவை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். லட்டு பொரி. அது தட்டு எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் தட்டை எடுத்துட்டு வாங்க. ஸ்வீட் இதுல இருக்கீங்களா? லட்டு வச்சுனவா? பழம் பாருங்க, ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், மாதுளைப்பழம், ஆப்பிள் பழம். பழம் கிடைக்கலையோ? 2 பழம் மட்டும் கிடைக்கல. ஆப்பிள் பழம், இது மாம்பழமும் பலாப்பழமும் கிடைக்கல. நானும் எவ்வளவோ பார்த்தேன். மாம்பழம் சீசன் இல்ல. இல்லடா, பலாப்பழமா கிடைச்சிருக்கும். பலாப்பழம் வந்து காலையில போனேன், சாயங்காலம் வாங்கினாங்க. இது வந்து சாயங்காலம் போனா மறுநாள் வாங்கினாங்களா? இது இது என்ன பழம்? இது நான் சொல்றேன். வீல ஆரம்பிக்கும். விளாம்பழம். இது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பழம். பிடிக்கும் இருக்கு. அதனால விளாம்பழம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விளாம்பழத்தை அவர் பக்கத்துலயே வச்சிருவோமா? இங்க ஏமா அவள் பொரி கட்டிட்டேன். போதும்ல? ரைட். பொரி அதுல தட்டு அதுல தட்டணும். என்னப்பா? அதுல தட்டு பொரி. அதெல்லாம் கான்ட்ராஸ்டா தெரியும். கொஞ்சம் வெல்லம் வச்சுக்குவோமா? வெள்ளம் எதுக்கு? இதுக்கு கொட்டா சிந்தாம சிந்தாம பாப்பா இப்படி எப்படி சிந்தாம தட்டுறேன். அணைச்சு கட்டிடுவோம்பா. நீ தட்டிட்டா நைட்டு எனக்கு நீ கடையில வாங்கி தருவேன். டெய்லியோட கடையில நைட்டு வாங்கி தரேன். அது பிடிச்ச விளாம்பழத்தை அவர் முன்னாடியே வச்சிட்டேன். ஆமா, கட்டிட்டு நைட்டு கடையில வாங்கி தரேன். டெய்லியோட கடையில தானே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. தீவனம் கேட்கறத பூரா வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. நீ இல்லன்னு சொல்லு பாப்போம் காவியா உறவுகள். தினமும்லாம் இல்லப்பா, அதெல்லாம் கிடையாது. தினமும் வாங்கி கொடுக்கீங்க. ஆமா, எப்படி நினைச்சத வாங்கி தீவனத்தை போட்டு தினமும் வாங்குறாங்க. அது சொல்லுங்க. சரி, ஏன் வாங்கி கொடுக்க தெரியுமா? பிள்ளை காலையிலே போறாளே ஒரு அப்படின்னு ஒரு இது. எனக்கு வந்து மார்க் எடுத்து நல்லா படிச்சு மார்க் எடுத்து இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நான் என்னாலும் வாங்கி கொடுப்பேன். இது இப்போ காவியா அப்புறம் நீ இப்ப பிறகு சாப்பிட்டு காவியா பரவாயில்ல, சாமி குடிச்சோன்னு என்ன காவியா? நீ சாப்பிட்டு மாமி நம்ம இந்த ஆப்பிள் வாங்க. இதுலதான் லட்டு வைக்கணும். ஏன் அப்படி? அந்த ஆப்பிள் நாட்டு ஆப்பிள் தான். அது தூர போட்டுருங்க. 2 ஒரு ஆப்பிள் தானே இல்லையா? அதேமா இன்னொரு ஆப்பிள் 80 ரூபாய்க்கு கொண்டு இருந்ததுமா. இது வந்து 120 ரூபாய்மா. அதுதான் வாங்கணும். அது சாதாரண நம்ம நாட்டு ஆப்பிள் இருக்குல்ல, அது அப்படியே இது இந்த ஆப்பிள் பன்னீர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லா. இது என்ன லட்டு? ரவா லட்டு மாதிரி இருக்கு. மஞ்சள் கலர் ரவா லட்டு. நீ வாட்ட தூக்கி சாப்பிட்றால சாமி கும்பிடணும். சின்ன தட்டிலே வச்சுக்கலாமே அதை. லட்டையா? இவ்வளவு பெரிய தட்டுறதுக்கு அந்த அந்த குட்டி தட்டு என்ன குடிச்சிட்டுறா காவியா? அந்த பொரியும் அந்த லட்டு பாக்ஸையும் பத்திரமா வச்சுக்கோ. லட்டு சாமி அப்புறம் எடுத்து நீ தீவனம் போட வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவ எனக்கு புரியல. நீ மோந்து மட்டும் பாப்பியோ? லட்டு ரெடி. இந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். தள்ளு. சரி, இப்ப எல்லாத்தையும் எடுத்து மேல வை. இந்த வரையுது நல்லா இருக்கறா? நல்லா இருக்காரு. அவருக்கு முன்னாடி விநாயகர் ரைட்டா வச்சுட்டேனா? அந்த தட்டு போய் வச்சிருப்பாங்க. ஏ விநாயகர் சூப்பரா இருக்காரு. எல்லாம் தரா சூப்பரா ரைட். அந்த விநாயகருக்கு காவியா தான் எடுத்து தீவனம் போடுவா. நீ ஒண்ணு சாப்பிட்டு பாரு. இப்ப காவியா ஏன் மும்மச்சி இருக்கா தெரியுமா? தீவனம் போட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பிடிச்சனால.
அவளுக்கு வந்து விநாயகர் ரொம்ப பிடிக்கும், அதனால என்ன கட்டியா. ஆமா, அவருக்கு பிடிச்ச மோதகம் இன்னைக்கு வச்சாச்சு நல்லா சிறப்பா. ஏன் பிறந்தனாலும் அவர் பிறந்தாலும் கிட்ட கிட்ட வந்துருக்கு இந்த வருஷத்துல. ஆமா, கிட்ட வந்துருச்சு, 9 நாள் வந்துருச்சு. அதுங்களுக்கு கிச்சுமா ஆமா வர இருக்கட்டுமா. இந்த இடத்துல தேங்காய் கட் பண்ணி வைக்கணும். சீக்கிரம் வைங்க, நம்ம கடைசி இங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவ வெளியில போய் காமிப்பா. இல்ல நான் வந்து தட்டு பிடிக்கலன்னு 2-3 பழத்தை எடுத்து அங்க வச்சிருக்கேன். ஒரு 2 பழம் தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்பா இப்ப என்ன வேலை பண்றான்னு போய் பாருங்க. என்ன சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு நீ என்னப்பா பண்ற? என்ன சின்ன பசமா இருக்கு சொல்லிக்கிறேன். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? உறவுகளே, நல்ல கத்தி தான் பேச. வணக்கம் உறவுகளே. என்னாச்சு, சோர்வாயிடுச்சா? சரி விளக்கேத்து. இன்னைக்கு காவிய குரு அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கு போட போறாங்க. தேங்காய் எண்ணெய் விளக்கு இங்க இருந்தத அங்க இருந்தா ஏத்து 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 கீழே கீழே அவ வச்சிருவா. பறிச்சுட்டு வந்தது. இந்த இடம் வெறுமனையா இருக்கேன்னு எனக்கு ஒரு யோசனை. இந்த இடம் எம்டியா தெரிஞ்சுது. அதான் சரி போய் வாசல்ல போய் ஒரு செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வாங்கன்ட்டேன். இன்னைக்கு பர்த்டே விநாயகர் பெருமானுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் ஒவ்வொரு போட எடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு வைக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் வச்சிருக்கலாம்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே விநாயகா. விநாயகர் பெருமானே, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பறிவு கொடுக்கணும். ஓகே, வாங்க. ஏன் டம் டம் நடக்கிற? வெளியில காமிச்சாரு. மாங்கலைய இருக்காங்க அப்பா. மாங்கோல் நிக்க மாட்டேங்குது. தரவாட்டி உள்ளது கட்டிட்டு கை போட்டு கேட்டது. ரெடி ஆயிடுச்சா? ரெடி. வாங்க சாமி கும்பிடலாம். விடுமா? ஓகே, சாமி கும்பிடுமா உட்காந்து. வாங்க. கைத்தளம் நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமெனவினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொருள் திரள் உயர் மத யானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்வோடு பணிவேனே முத்தமிழிடைவினை முற்பட பிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிரீரா அத்துயரதுவோடு சுப்பிரமணி படும் அப்புண மதனி. இப்ப நான் பாட்டு படிச்சிருக்கேன். அந்த விநாயகர் கைத்தல நிறைகிரி அப்பல் முடவை படிச்சிருக்கேன். யாரும் தவறா நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தீபாவளி காட்டுவோமா? தீபாவளி காட்டினா கொலக்கட்டை காவியா தீவனம் போடுவான். கொலக்கட்டையை கட்டு. எனக்கு புரியல 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 எனக்கு புரியல புரியல இல்ல புரியல சாமி தீபாவளி புரியல 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 எனக்கு புரியல 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 இல்ல புரியல 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 பைத்தியமா? புரியல 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 ஒண்ணு சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடக்கூடாது. நான் அப்படி எதுவுமே சொல்ல. நீ தான் சாப்பிடக்கூடாது. மணி அடிக்கணும் என்ன? இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மணி அடித்து சாமி கும்பிட்டோம். பூஜைகள் பண்ணிகிட்டு இருந்ததுனால வேறு எதுவும் பேசிக்கல. அதனால தான் நான் தனியாக குரல் கொடுக்குறேன். உறவுகள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெய்வத்தை வந்து நல்லா வேண்டிட்டோம். நல்ல இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சூப்பராக கொண்டாடியாச்சு. எல்லா மக்களுக்கும் நம்ம உறவுகள் அனைவருக்கும் வேண்டிட்டு நல்லா கொண்டாடிட்டோம்.
இதே மாதிரி உறவுகள் நீங்களும் எல்லாரும் அவங்கவங்க முறைப்படி அவங்கவங்க பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு எது தெரியுமோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி அந்த நாமாக்களை சொல்லி நீங்கள் தெய்வங்களை வழிபடுங்க. ஓகே, எல்லா மக்களும் நல்ல முறையாக இருக்கணும். நாங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்லா கொண்டாடியாச்சு. பிரசாதம் நல்லா சாப்பிட்டுட்டோம். இதனுடைய இன்னும் அடுத்தும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரியா? இதில் வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த மணி சத்தம் கேட்கறதுனால ஒரு சவுண்டுக்காண்டி தான் நான் தனியாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி குரல் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் எல்லா விழாக்களும் நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாமே நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஓகே, வாங்க அடுத்து பார்ப்போம். ஓகே, நல்ல படிப்பு நல்லா வரணும். ஒழுக்கமா இருக்கணும். சொல்லி தர வேண்டாம். தேங்காய் எண்ணெய் விளக்கு தொட்டு கும்பிட்டுக்கோ. அது மெயினா கல்விக்காண்டி எடுத்த விளக்கு, ஏத்துன விளக்கு. என்ன நீ தானே ஏத்துன? கல்வி நல்லா வளர்ச்சியா இருக்கும். நல்லா இன்னைக்கு விநாயகர் நல்லா சாமி கும்பிட்டோம்னா நம்ம உறவுகள் அனைவருக்காண்டி நம்ம சேர்த்து கும்பிட்டாச்சு. அதே மாதிரி உறவுகள் அனைவரும் எங்க வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடுவாங்க. பிரசாதம், கொலக்கட்டை, லட்டு எல்லாம் சாப்பிட வாங்க. உறவுகள் அனைவரும் சாப்பிட வாங்க. ஓகே, பாப்போம். கோவில் பூசாரியா உனக்கு இடத்த பாருங்க, கிண்டல் ஏடாச்சிய பாருங்க உறவுகளே. அது சும்மா விளையாடுறாங்க. கமெண்ட்ல சொல்லிடாதீங்க. ஆமா, நல்லா சாமி நல்லா திருப்தியா கும்பிட்டாச்சு, சூப்பரா கும்பிட்டாச்சு. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு வச்சு கும்பிட்டாச்சு. இதே மாதிரி எல்லாரும் சிறப்பா அவங்க வீட்டுல நல்லா சாமி கும்பிடுங்க. நல்ல இறைவனை வேண்டிக்கிடுவோம். எல்லா ஃபெஸ்டிவலும் இதே மாதிரி நல்லா சந்தோஷமா கொண்டாடுவோம். சரியா? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு ஆதரவு வேணும் அங்க முடியலட்டு ஃபேன் போட்டு போய் உட்கார போயாச்சு. ஓகே, நீங்க ஃபேன் பண்ண வர மாட்டீங்களா? இந்த பிரசாதங்கள் அனைவரும் உறவுகள் அனைவரும் எங்க வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க. சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க நாங்க லீவு நாட்களதான் கொஞ்சம் லேட்டா கொண்டாடுறோம். அதாவது 11 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால காலையில கொஞ்சம் சௌரியமா இருந்துச்சு. எப்பவுமே நீங்களும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு ஜாலியா லீவை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சேஃப்டியா பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் ஃபங்க்ஷன்லாம் நிறைய வர்றதுக்கு அதனுடைய வீடியோக்கெல்லாம் நிறைய வரும். சுவாரஸ்யமா இருக்கும். ஃபுல்லா ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.